ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷியல் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக வந்த எஸ்எஸ்சி சிஜி நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். என்ன எக்ஸாம், என்ன நோட்டிஃபிகேஷன், யாரெல்லாம் எலிஜிபிள், என்ன சிலபஸ், என்ன எக்ஸாம் பேட்டர்ன் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 6506 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். திரும்ப வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா Jan 31 லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 வாரம் இருக்குது, எல்லாரும் அப்ளை பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி எக்ஸாம் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் Tier 1 Tier 2 வந்து பிறகு உண்டு. ஓகேவா? இதில் Tier 1 பார்த்தீங்க அப்படின்னா May 29 வந்து கொடுத்துருக்காங்க. Tier 2 இன்னும் சொல்லலை, லேட்டர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட் வந்து ஃபில் பண்ண போகிறாங்க. ஃபில்லிங் அப்போ வேரியஸ் குரூப் பி அண்ட் குரூப் சி போஸ்ட். சரியா? என்ன போஸ்ட்லாம் கவர் பண்ண போகிறாங்க ஃபுல்லாக இங்கே வந்து இருக்குது. டேப்லெட் வந்து பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட், என்ன போஸ்ட் அவங்க வந்து கவர் பண்ண போகிறாங்க, அந்த போஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, என்ன டிபார்ட்மெண்ட், என்ன மினிஸ்ட்ரி அது கீழே வந்து வருது, அண்ட் குரூப் பி போஸ்ட்டா குரூப் சி போஸ்ட்டா அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் வந்து இப்போ ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்கிறது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பிசி எம்பிசி கீழே இருக்கு, நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஜென்ரல் கேட்டகரிக்கு நாட் எக்ஸீடிங் 30 நீங்கள் வந்து பின்னாக தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. சரியா? நிறைய போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து பின்னாக 6000க்கு மேற்பட்ட வேகன்சி இருக்குது. எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான PDF டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன், நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ரயில்வே குரூப் பி போஸ்ட்டு 20 to 30 years வரைக்கும் உண்டு ஃபார் ஜென்ரல் கேட்டகரி. சரியா? ஓகே. ஸோ அதர் கேட்டகரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ SC STக்கு வந்து பின்னாக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷன் 5 years கொடுத்துருக்காங்க. அதாவது 30+5 வந்து இருக்கும். ஓபிசி பார்த்தீங்கன்னா MBC BC அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா +3 வந்து கொடுத்துருக்காங்க. PWD அன்ரிசர்வ் 10 yearsம், PWD ஓபிசியில் 13 அண்ட் SC ST PWD 15 அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் 3 years கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் கேட்டகரிக்கு 30 வந்து உண்டு. ஸோ 30+5 30+5 மாதிரி ப்ளஸ் பண்ணி அப்படின்னா மற்ற வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் கேட்டகரி இங்கே வந்து இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. ஓகேவா? எனி டிகிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி CA படிச்சிருக்கீங்க, இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களும் வந்து பின்னாக்கா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. அதை தாண்டி எனி டிகிரி வந்து பின்னா எலிஜிபிள் தான். சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12th நீங்கள் மேக்ஸில் 60% எடுத்திருக்கீங்க ப்ளஸ் ஒரு டிகிரி முடிச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து பின்னா அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஆல் அதர் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இதுக்கு. ஓகேவா? ஸோ 6000 போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் தான் பண்ண முடியும். வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், https://ssc.nsc.in, அங்கே போய் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சரியா? சில முக்கியமான ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா SSCயில் இந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணது தான். என்ன அப்படின்னா ஃபோட்டோ பொறுத்த வரைக்கும் டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் வித்தவுட் சச்சட் பிரிண்டட் ஆன் ஃபோட்டோகிராஃப் வில் பி ரிஜெக்டட். ஓகேவா? ஸோ ஃபோட்டோஷாப்பில் வந்து போயிட்டு அந்த ஃபோட்டோவில் டேட்டை கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் பண்ணியாக இருக்கணும், அப்போ தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிங்களா? சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3.5 to 4.5 நார்மல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ போய் இந்த சைஸாக வந்துருக்கும். ஆனால் அது கவலை கிடையாது, ஆனால் டேட்டை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எக்ஸாம் சென்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சவுத் ரீஜன் தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜனில். ஸோ தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வெள்ளூர், அங்கே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் அப்படின்னா சதர்ன் ரீஜன் செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸ் என்ன வந்து பேட்டர்ன் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பாருங்களேன், Tier 1 பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், Tier 2 கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான், Tier 3 பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் மோட். ஸோ Tier 1 என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் இங்கிலீஷ் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1 hour வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ 25 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 200 மார்க்ஸ். ஸோ Tier 1 நீங்கள் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா Tier 2 வந்து போக முடியும். Tier 2 பார்த்தீங்க அப்படின்னா 4 பேப்பர் இருக்கும். இந்த 4 பேப்பரில் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பேப்பர் 3 4 பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் போஸ்ட் வந்து பின்னாக்கா மாறும். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜூனியர் போஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் தான் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு வந்து பின்னாக்கா வராது. இதான் பின்னாக்க எக்ஸாமில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 3 Tier 3 பார்த்தீங்க அப்படின்னா பென் அண்ட் பேப்பர் மோட் டிஸ்கிரிப்ஷன் வந்து எழுதுவோம். இதில் எக்ஸாம் அதுக்கான லாங்குவேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஹிந்தி மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? தமிழ் வந்து கொடுக்க மாட்டாங்க.
இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1ல் வந்து 0.05 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெகட்டிவ் தப்பாக போனீங்க அப்படின்னா அது வந்து பேக்காக போயிடும். அண்ட் டயர் 2 அதில் பார்த்தீங்க அப்படின்னா 0.25 மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. இல்லை பேப்பர் 1, பேப்பர் 3, பேப்பர் 4 இருக்குல்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.50 வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ராங்காக அட்டன் பண்ணால் மட்டும் தான். நீங்கள் பிளாங்காக விட்டால் கிடையாது. நீங்கள் ராங்காக போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.50 இந்த மாதிரி மார்க் வந்து கம்மி பண்ணுவாங்க. ஓகேவா? சரி, கொடுத்துருக்காங்க பாருங்கள். டயர் 2ல் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபார் ஆல் போஸ்ட். சரிங்களா? அதாவது 2 பேப்பரும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து காமனாக இருக்கும். அண்ட் பேப்பர் 3, பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு மட்டும் தான் உண்டு, அண்டர் த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதே மாதிரி பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர் அவங்களுக்கு மட்டும் தான் அப்ளிகபிள், மற்ற எல்லாருக்கும் வந்து கிடையாது. ரைட்டா? ஓகே. ஸோ இதுக்கான எக்ஸாமுக்கான சிலபஸ் என்ன அதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ டயர் 1 சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் டயர் 2 பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டிவ் எபிலிட்டிஸ் அதுக்கான சிலபஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து காமன் இன்ஃபர்மேஷன். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாமுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். நான் முடிஞ்சால் எப்படி அப்ளை பண்ண வீடியோ வந்து ட்ரை பண்ணுற போகிறதுக்கு ssc.nic.in எல்லாரும் போய்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.